வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, சனி மகா பிரதோஷம். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை பாடினா நமக்கு அனைத்து நன்மைகளும் நம்மை தேடி வந்து அடையும் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் மற்றும் நமக்கு உடல் வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுடைய கண்ணில் பட்டாலே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மார்க்கண்டேயன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதாவது மார்க்கண்டேயனை யம தர்மராஜா பிடிக்க வந்தாராம். பாசக்கயிற்றால் போட்டு பிடிக்க வரும்பொழுது மார்க்கண்டேயன் இந்த மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை ஜபித்தாராம். அப்படி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த யமனை அவரை பிடிக்க முடியலையாம். மார்க்கண்டேயரை பிடிக்க முடியல. அவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம்ங்க. இதை யாரெல்லாம் தினம்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய உடல்நிலை தேறி வரும். அதாவது நோய்களிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். அதனால நம்ம எல்லாரும் இந்த மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை நம்ம தினம்தோறும் பாராயணம் செய்யலாம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற குடும்பங்கள் மற்றும் எப்பொழுதுமே நோயில அவதிப்படுகின்றவர்கள் இந்த மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை தினம்தோறும் அவங்க பாராயணம் செய்யலாம். இல்லைன்னா அவர்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காக அவர்கள் குடும்ப நண்பர்கள் அல்லது குடும்ப உறவினர்கள் இரத்த பந்த சொந்தங்கள் சொல்லி அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை அடைய இந்த மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம் மகா மந்திரமாக திகழ்கிறது. சரி வாங்க, நம்ம எல்லாரும் இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம கூறலாம். அதாவது உங்ககிட்ட புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே சொல்லுங்க. புக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு சொல்லலாங்க. இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் இல்லையா. இன்னைக்கு நீங்கள் கோவிலில் கூட கூட்டு பிரார்த்தனையாக சொல்லலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் போக முடியாத நிர்பந்தத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வீட்டிலேயே சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். காலையிலையும் சொல்லலாம், மாலையிலையும் சொல்லலாம். அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். அதாவது நீங்கள் உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை மனதால் நினைத்து கொண்டு பகவானிடம் தெரியப்படுத்துங்க முதல்ல. அதாவது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அல்லது குடும்பத்தில் யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அதை மனதார நினைத்து சரியாகணும், இந்த பிரச்சனை சரியாகணும், இந்த நோயிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு 5 நிமிடம் சிவபெருமானை நினைத்து தியானம் செஞ்ச பிறகு இந்த மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை அவருக்கு அர்ப்பணியுங்கள். அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம்ங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் பாராயணம் செய்யலாம். இப்போ மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். சரி வாங்க, பாராயணம் செய்யலாம். ருத்ரம் பகபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங் கரிஷ்யதி காலகண்டம் காலமூர்த்திம் கலாக்னிம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங் கரிஷ்யதி நீலகண்டம் விருபாக்ஷம் நிர்மலம் நிருபத்ரவம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங் கரிஷ்யதி வாமதேவம் மகாதேவம் லோகாநாதம் ஜகத்பிதாம்
குரும் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி தேவதேவம் ஜகந்நாதம் தேவேசம் விருஷபத்வஜம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி திரியக்ஷம் சதுர்புஜம் சாந்தம் ஜடாமகுடதாரிணம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி பஸ்மோதூளித சர்வாங்கம் நாகாபரணபூஷிதம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி அனந்தம் அவ்யயம் சாந்தம் அக்ஷ்மாலாதரம் ஹரம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி ஆனந்தம் பரமம் நித்யம் கைவல்ய பததாயினம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி பிரளயஸ்திதி கர்த்தாரம் ஆதி கர்த்தாரம் ஈஸ்வரம் நமாமி சிரசா தேவம் கின்னோ மிருத்யுங்கரிஷ்யதி व्योम केसं वृक्पाशं चन्दीररार्कृतशेखरं नमामि शिरसा देवं किन्नो मृत्युङ्करिष्यति कल्पायुर्देहि मे पुण्यं यावदायुररोगधरं नमामि शिरसा देवं किन्नो मृत्युङ्करिष्यति गङ्गाधरं शशिधरं शङ्करं शूलपाणिनं नमामि शिरसा देवं किन्नो मृत्युङ्करिष्यति स्वर्गापवर्गादाधारं सृष्टिस्थितिद्यन्धकारणं नमामि शिरसा देवं किन्नो मृत्युङ्करिष्यति शिवेशानं महादेवं वामदेवं सदाशिवं नमामि शिरसा देवं किन्नो मृत्युङ्करिष्यति मार्कण्डेय कृतं स्तोत्रं यप्पठेत् शिवसन्निधौ तस्य मृत्युभयं नास्ति सत्यं सत्यं वहाम्यहं सत्यं सत्यं पुनः सत्यम् उदरत्यभुजमुच्यते वेदशास्त्रात् परं नास्ति न दैवं शङ्करात् परम् ॐ शान्ति ॐ शान्ति ॐ शान्ति. அதாவது இந்த மிருத்யுஞ்ச ஸ்தோத்திரம் எல்லாரும் வந்து கேட்டிருப்பீங்க, என் கூடவே சேர்ந்து படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புக்கு இருக்கிறவங்க புக்கை பார்த்து படிங்க. அப்படி புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறதுங்க. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை படித்தா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து தேவையில்லாத பயங்கள் நீங்கும். நமக்கு வந்து இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம் இல்லையா, மற்றும் வந்து யம பயம் நீங்கும். மரண பயம் வந்து சில பேருக்கு வந்து கொண்டே இருக்கும்.
இரவுல தூங்கும்போது பயந்து கொண்டே இருப்பார்கள். தேவையில்லாத கனவுகள் வரும். இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சா நீங்கும், முற்றிலும் நீங்கும். மகா சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்க இது. அற்புதமான ஸ்தோத்திரம். மார்கண்டேயர் பாடியிருக்கிறார். அதாவது யமனே பாசக்கயிற்றால் அவரை பிடிக்கும்போது பிடிக்க வர முடியலையாம். இந்த ஸ்தோத்திரத்தை பாடும்போது அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த அதிர்வலைகளால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல யம தர்மராஜா. அதனால நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் மற்றும் நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். யம பயம் நீங்கும் மற்றும் நோய் பயத்திலிருந்து நம்ம நீங்கலாம். எப்பொழுதுமே நம்பிக்கையும் பக்தியுடனும் நம்ம எந்த ஸ்தோத்திர ஜபமோ அல்லது மந்திர ஜபமோ அல்லது ஸ்லோகமோ அல்லது பாடல்களோ நம்ம பாட நமக்கு பயத்திலிருந்து விடுபடலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பயங்கள் மற்றும் நம்மை ஆட்டி படுத்து கொண்டிருக்கின்ற நோய்கள், அந்த நோய்கள் நம்ம கிட்ட இருந்து அப்படியே படிப்படியாக விலகுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அதனால எப்பவுமே மந்திர ஜபங்கள் ஸ்தோத்திரங்களுக்கு அதிர்வலைகள் உண்டு. இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க இருந்தாங்க, தீராத வியாதி நோய் இருக்கு அப்படின்னா அவர்களுக்காக அவங்க சொல்ல முடியல இல்லையா, சொல்ல முடியாதவங்க மற்றவங்க அவங்களுக்காக சொல்லலாம். அப்போ அவங்க காது வழியா இந்த மந்திர ஒளி போகும் இல்லையா, மந்திர ஒளி போகும்போது அவர்களுக்கு நோய்கள் நீங்கும். அதாவது அந்த வியாதியிலேருந்து முற்றிலும் விடுபடலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும். அதாவது டாக்டரை முதல்ல கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கொண்டே, மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டே அதற்கான வைத்திய முறைகளை நம்ம செய்து கொண்டு நம்ம கூடவே இந்த மந்திரங்களை சொல்லணும், உச்சரிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த நோயிலிருந்து சீக்கிரம் விடுதலை ஆகலாம். அதனால நம்ம எப்பவும் இரண்டும் ஒரு சேரா நமக்கு எடுத்துக்கணும். அதாவது மகா மருந்து, மந்திர ஜபம் அப்படின்னாலே நமக்கு மகா மருந்து. அதனால நம்ம டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் நம்ம இந்த மந்திர ஜபங்களை உச்சரிக்க நமக்கு நோய் தாக்கம் நீங்கும் மற்றும் சீக்கிரம் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் மற்றும் இந்த பயங்கள் நீங்கும். அதற்காக தான் இந்த மந்திர ஜபங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம பொறுமையா நிதானமா நம்ம அமர்ந்து ஒரு இடத்திலேயே நம்ம ஒரே நேரத்துல நம்ம சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மகா மிருத்தஞ்ச ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டாலே போதுங்க, நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாக்கியசாலிகள். மற்றும் இது அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் இல்லையா, அதனால எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் தினம்தோறும் பாராயணம் செய்யலாம். காலையில் சொல்லலாம், அப்படி காலையில் சொல்ல முடியலையா மாலை பொழுதுல வீட்டில் சொல்லலாம் தினம்தோறும். இன்னைக்கு பிரதோஷ காலம், சனி மகா பிரதோஷம் இல்லையா, கோவிலில் போய் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக சொல்லலாம். அற்புதமான மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். அதாவது நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொல்லணுங்க. நம்பிக்கை வேணும். இது சொன்னால் நமக்கு கண்டிப்பா சரியாகும். பகவானுடைய அருள். நம்ம அந்த மந்திர ஜபம் சொல்லும் போதே பகவான் கேட்டுக்கொண்டிருப்பார். அதனால அந்த பகவானுடைய அருள், பகவான் நம்முடன் கூடவே இருப்பார், நம்முடைய வியாதிகளை தீர்ப்பார் கண்டிப்பா. அதனால இந்த நம்பிக்கையும் பக்தியும் இருந்தாலே போதும், நம்முடைய நோயின் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க நம்மளுடைய சேனல்ல. அதாவது சிவன் பிரதோஷ பாடல்கள், கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் மற்றும் சிவன் பிரதோஷ திருவாசக பாடல்கள் மற்றும் சிவன் பிரதோஷ தேவாரம், அகத்திய தேவார பாடல்கள் மற்றும் நிறைய மந்திரங்கள் மற்றும் பாடல்கள், டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய மொபைலில் உடனுக்குடன் தெரிய வருங்க. மேலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இதன் மூலம் அவர்கள் பலன் பெறுவார்கள்.
அவர்கள் பலன் பெறும்போது நமக்கு வந்து தானாகவே பலன் வந்து சேரும். அதனால் எப்போவுமே நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.